நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளரான துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் முயற்சி பற்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ள மௌனம் எதிர்க்கட்சி தலைவருக்கு கைவந்த கலை என்பதை காவிரி பிரச்சனையில் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் பிரச்சனைகள், தேர்தல் கூட்டணியிலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர் அந்த வாசகத்திற்கு மறு உருவம் எடப்பாடி பழனிசாமி தானே தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் காவிரி இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நீர் உரிமையில் 14 டிஎம்சி நீரை கள்ள மௌனம் சாதித்து தாரை வார்த்தது இதே திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் 16/5/2018 அன்று வழங்கிய இறுதி தீர்ப்பு ஆகியவற்றிற்கு மாறாக கர்நாடகா மற்றும் கேரள அரசுகள் நடந்து கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் அதை அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசு வாயிலாக காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டங்கள் வாயிலாக கடுமையாக எதிர்த்து வருகிறது தமிழ்நாடு அரசு என்பது உண்மை. அமராவதி ஆற்றின் கிளை நதியான தேனாற்றின் உபநதி சிலந்தி ஆறு ஆகும். இதை பொறுத்தவரை சென்ற 4/4/2004 அன்று நடைபெற்ற 29வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலேயே காவிரி வடிநிலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறுபாசனம் பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என தமிழ்நாட்டின் உறுப்பினர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்வளத்துறை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார். இதை இனி வரும் கூட்டங்களிலும் தொடர்ந்து வலியுறுத்துவார். ஆகவே காவிரி தீர்ப்பினை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்த்து தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என துரைமுருகன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.